அதாவது என் சரீர பலவீனத்துல நான் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 10 மாத்திரை போடுவேன். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மாத்திரை போட்டா நம்மளுக்கு வசனத்தை கேட்க முடியாதுங்க வந்தாலும் நான் மாத்திரையை அங்கேயும் வீட்லயே விட்டுட்டு சரிங்க நான் விசுவாசத்தோடு இருந்தேன். அப்புறம் போயிட்டு போட்டுக்கலான்ற ஒரு இதுல உட்கார்ந்துருந்தேன். ஆனா இங்க சிஸ்டருங்க அவங்க அனுபவ சாட்சி மதர் அப்புறம் இதுல பயிற்சி எடுத்த ஒவ்வொரு டீச்சர்ஸ் போதிக்கிற ஒவ்வொரு அந்த ஆழமான சத்தியத்தை விசுவாசத்தை குறிச்சு ஒவ்வொரு வார்த்தையை பேச பேச எனக்குள்ள ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை இந்த ஒரு ஹீலிங்கை நான் உணர்ந்தேன். இனி நான் மாற்ற போட மாட்டேன், இனி இவ்வளவு வசனம் இருக்குது, நம்ம இவ்வளவு நாள் மனசை நம்பிக்கிட்டு இருந்துட்டோம்னு சொல்லி எனக்கு தேவன் அப்படி ஒரு விசுவாசத்தை கொடுத்தார். சிஸ்டர் மதர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அனுபவ சாட்சிய ஊழியத்துல அவங்க சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகள் ஆழமான சத்தியங்களை ஆண்டவர் எனக்கு போதித்தார். என் ஆவி ஆத்ம சரீரத்துல நான் ஒரு பூர்ண விடுதலை இந்த இடத்துல கொடுத்தாரு. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை குறிச்சு பேசும்பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல நிறைய தரிசனங்களை பார்க்க முடியாது தேவன் எனக்கு கிருபை செய்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் தொடர்ந்து சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல இங்க கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வசனங்களையும் நான் மக்களிடத்துல பகிர்ந்து கொள்வேன், அணி சபை நடத்துவேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.